பார்த்தா நான் மிருகம் ஆயிடுறேன். நான் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியல. மன்னிச்சிடு ப்ளீஸ். ஏண்டா அப்புசாமி, சாப்பிட்டியா? சாப்பிட்டனே. யார கேட்டா சாப்பிட்ட? ஏன்னா சாப்பிட்டதுலாம் அடிக்கிற? அதான்டா தமிழ்நாட்டு தர்மடி. வெளிநாட்டுல எனக்கு தெரியாது. ஏண்டா இன்னைக்கு நடக்க போற பந்தயத்துல யாரா ஜெயிப்பா? எங்க விஜய் தான். கண்ணை தோண்டிவிடும் தோண்டி. நான் நின்னா உனக்கு கண்ணு எட்டுமா? ஏய், எங்க அருண் தான்டா ஜெயிப்பா. ஜாக்கிரதை. பிள்ளையார் உட்கார்ற மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கான். என்ன மிரட்டுறான்? இரு இரு. உன்னை என்ன பண்ற பாரு. ஏண்டா அப்போ சவிக்கமா சொன்ன அடிப்பியா? இன்னைக்கு பந்தயத்துல யாரா ஜெயிப்பா? கண்டிப்பா விஜய். அருண் தான் ஜெயிப்பான். ஏண்டா அடிக்கிற? இன்னைக்கு பந்தயத்துல விஜய் தான் ஜெயிப்பான். அதுக்கு தான் இந்த அடி. இவ யாரு? வெங்கட். என்ன பண்றான் பாரு. என்னப்பு இன்னைக்கு பந்தயத்துல யாரு ஜெயிப்பா? விஜய் இல்ல, அருண் இல்ல. பந்தயமே இல்ல, விட்டுறேன். இன்னைக்கு பந்தயம் இருக்கு. எங்க அருண் தான் ஜெயிப்பான். சும்மாறா நெல்லிக்காய் தலையா. நீ கண்ணை தோண்டினாலும் சரி, தலையில குட்டினாலும் சரி, இன்னைக்கு எங்க விஜய்க்கு தான் வெற்றி. பாத்தியாடா, அவங்கிட்ட பந்தயம் ஜெயிச்சவங்களை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லடா. அவன் பேர்லதான் வெற்றியே இருக்குதேடா. பந்தயம் வந்துட்டா அவன் உயிரை கூட பணைய வைப்பான்டா. கங்க்ராச்சுலேஷன் விஜய், ஜெயிச்சிட்டியே. ஆமாண்டா, கடவுள் புண்ணியத்தால எப்பவுமே வெற்றி எனக்கு தான். விக்டரி இஸ் மைன். விஜய், விஜய், 1 minute. டாப் விஜய், டாப். என்னடா மாலை? முறுக்கு மாலை.
பின்ன என்ன, இந்த காலேஜ்ல நான் தான் வஸ்தாது, என்னை யாரும் அடிக்க முடியாத பந்தயம் கட்டினானே, இப்ப என்னாச்சு பாத்தியா? நல்ல வேளை நீ தோத்தினா என் மீசையில ஒரு பாதி எடுத்துறதா சபதம் பண்ணிருந்தேன். நீ ஜெயிச்சு என் மீசையும் காப்பாத்திட்ட, என் மானத்தையும் காப்பாத்திட்ட. டே அருண், இவ்வளவு நாளா உன் பேரை சொல்லி இந்த காலேஜையே மிரட்டிக்கிட்டு இருந்த. இனிமே என்ன ஒரு பயம் அடிக்க மாட்டான். அடிச்சா இப்படி அடிக்கிறது பாரு, கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு. இப்படி ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டிருந்தா இந்நேரம் தூக்க மாட்டிட்டு செத்துருப்பேனே தவிர இப்படி தெனாட்டா மோட்டார் பைக்ல உட்கார்ந்து இருக்க மாட்டேன். ஏண்டா அருண், நீ என்னமோ கராட்டேல பிளாக் பெல்ட், பிரவுன் பெல்ட், ஃபேன் பெல்ட், பேன் பெல்ட் எல்லாம் வாங்கிருக்க. நீ ஒண்ணு இல்லையா? எல்லாத்தையும் கட்டி என்கிட்ட கொடுத்துட்டு 5 பைசாக்கு ஒரு மஞ்சள் கைத்தை வாங்கி கட்டிக்க, அதான் பெட்டர். என்ன கூட அடிக்க முடியல உன்னால. போதும், ஒரே அழுக்கு. யாரையாவது கூப்பிட்டு தாடிக்கு ஒற்றை அடிக்க சொல்லு. அப்பா அப்பா அம்மா அம்மா, இப்ப அம்மா கட்டி என்ன செய்யறது? யாராவது பந்தயம் கட்டினா கண்ணை மூடிக்கிட்டு ஒத்துக்கிறது, இப்படி உடம்பெல்லாம் வீங்க வச்சுட்டு வருது. என்ன இந்த பந்தயம் கட்டுற பழக்கத்தை நீ எப்பதான் விட போற? உனக்கு என்ன தெரியும்? பந்தயம் கட்டி ஜெயிக்கல இருக்க மஜா. இத பார், வாழ்க்கைனா ஒரு த்ரில் இருக்கணும், ஒரு அட்வென்ச்சர் இருக்கணும், இல்லன்னா அது லைஃபே கிடையாது. எதுக்கும் ஒரு அளவு இருக்கணும்டா. வாழ்க்கையில விளையாட்டு இருக்கலாம், ஆனா விளையாட்டே வாழ்க்கையாட கூடாது. ஒரு நாளைக்கு நீ ஃபீல் பண்ண போற. இத பாருமா, இதுக்கெல்லாம் மனுஷன் பயந்துருந்தானா ஆகாய விமானத்தையும் ராக்கெட்டையும் படிச்சிருக்க முடியுமா? எப்படி நம்ம டைலாக்? எந்த படத்துல இந்த டைலாக்? ஏண்டி இவனோட சேர்ந்து நீ ஆடிட்டு இருக்கியா? வாடி. அம்மா அம்மா, வாடிமா. அடுப்படியில போய் சமையல கவனி. சமையலா? ஐயோ அம்மா, சமையல் பண்ணணும்னா எனக்கு போர் அடிக்குதுமா. அடிக்கும்டி, போர் அடிக்கும். எல்லாம் இவன் கொடுக்குற செல்லம். நாளைக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போனா உனக்கு வேலை தெரியலன்னு ஒண்ணு சொல்ல மாட்டாங்கடி, என்னத்தான் திட்டுவாங்க. என்ன அண்ணே பாரு என்ன? ஆமா, என்ன நீ அவளை சும்மா திட்டிக்கிட்டு இருக்க? எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி, உனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அதுவும் சின்ன பொண்ணு. அவ எந்த வேலையும் செய்ய மாட்டான். அவளை ஏதாவது திட்டின எனக்கு கெட்ட கோபம் வரும். நல்லா இருக்குடா. பாருமா, இப்ப உனக்கு என்ன செய்யணும்? சமையல் தானே செய்யணும். கவலையை விடு, நான் பண்றேன். சாதம் வைக்கணுமா, சாம்பார் வைக்கணுமா? தள்ள. வேண்டாம்டா, சமையல் பண்றேன்னு சமையல் கட்டுக்கு போவேன், அங்கே நெருப்ப பாப்பேன், அவ்வளவுதான். இந்த வீட்டையே ரெண்டாக்கிடுவேன். வேண்டாப்பா, நானே செஞ்சுக்கிறேன். காலேஜ் டைம் ஆச்சு டாடி. அதுக்கு நான் என்னமா பண்ணணும்? நீங்க ஆபீஸ் தானே போறீங்க? ஆமா. நீங்க ஆபீஸ் போற வழியில தானே எங்க காலேஜ் இருக்கு? ஆமா. உங்க கார்ல எங்க காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு அப்படியே நீங்க ஆபீஸ் போலாமே. மை டியர் சைல்ட், இதோட 1008 தடவை சொல்லிட்டேன், கவர்மெண்ட் காரை காலேஜுக்கு யூஸ் பண்ண கூடாதுன்னு. இன்னைக்கு ஒரு நாள் தானே, ப்ளீஸ் டாடி. தப்பு ஒரு நாளைக்கு பண்ணாலும் தப்புதான், 9 நாளைக்கு பண்ணாலும் தப்புதான். நேபர் கோவிச்சுக்காதம்மா. உங்க அம்மா உயிரோடு இருந்த போது ஒரு நாள் கூட இந்த கார்ல ஏறினது இல்லம்மா. அதனாலதான் டாடி நீங்க இன்னும் கமிஷனராவே இருக்கீங்க. ஊர்ல இருக்கிற கவர்மெண்ட் காரெல்லாம் காலையில காய்கறி கடையில நிக்குமா. எவன் சொன்னான்? எங்க ப்ரொஃபசர் சொன்னாரு. அவர் நான் கரிகா கடையா வச்சிருக்காரு. இந்த பாரு, இன்னைக்கு நீ லேட்டா எந்திரிச்சதுக்கு பனிஷ்மெண்ட். இங்க இருந்தே ரன்னிங்ல காலேஜுக்கு போறேன். நாளையில இருந்து ஏர்லியரா எந்திரிக்கிறேன், ஏர்லியரா ரெடி ஆகுறேன். ஓகே? ராமசாமி கவனிடா. என்னடா பெருசா சந்திரலேகா ட்ரம் டான்ஸ் மாதிரி அடிச்சிட்டீங்க, திருப்தியா? போய் உட்காரு. டேய், இப்படியே இருக்க மாட்டேன்டா. எனக்கும் ஒரு காலம் வரும். என்ன செய்வ? நான் பாஸ் ஆகி போயிடுவேன், நீங்க இப்படியே இருப்பீங்க. அம்மா. அருண், ராமசாமி, மணி, bastards. லலிதா, உங்க அண்ணனை போட்டு அடிக்கிறாங்கடி. ஐயோ, டேய், எந்த பொட்ட பசங்கடா எங்க அண்ணனை போட்டு அடிச்சது? ஏய், நான் தான் அடிச்சேன். என்ன பண்ணுவ? அளந்து பார்த்தா அரடி கூட இல்ல. உனக்கு இவ்வளவு திமிரா? மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசுமா. கேள வச்சுக்கிட்டு அலையாத. போ போ. இன்னம்மா கண்ணம்மா, அண்ணனுக்கு வக்காலத்த. போங்கடா பொறுக்கி பசங்களா. என்கிட்ட மட்டும் இப்படி ஒரு பொண்ணு சொல்லியிருந்தா இந்நேரம் தூக்கு மாட்டி செத்து இருப்பேன். இந்த மாதிரி தெனாட்டா உட்கார்ந்து இருக்க மாட்டேன். ஆமா, வாய்க்கே பேசு, காரியத்துல ஒண்ணும் கிடையாது. என்ன சொல்ற நீ? அந்த 3 பேரையும் கடிச்சு துப்பிட்டேன் பேப்பர்ல. ஐயோ, நீ போய் நீ போய். ஒரு பாசமலர். கால்குலேஷன் வராதா? மூஞ்ச பாரு, திருஷ்டி பூசணிக்காய் கண்ணாடி போட்ட மாதிரி.
என்னடா சிரிப்பு? சகர டப்பாவுல 477 கல்ல போட்டு குளிக்கிற மாதிரி. எவனுக்காவது புத்தி இருக்குதா? கிலோ 10 பைசா. உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும் சார்? காலேஜுக்கு வரதுக்கு முன்னால கரியா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தியா? மிஸ்டர் அருண், உன்னுடைய கால்குலேஷன்ஸுக்கு அர்த்தம் தெரியாத மடையன்னு நினைக்காத. என்ன கலாட்டா பிளஸ் திமிர் இஸ் ஈக்குவலன்ட் டு வெளிநடப்பு. மரியாதை எந்திரிச்சு வெளியே நட. Get out. நானே அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு வெளியே போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே என்ன வெளியே போக சொல்லிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். I say get out. சார் ரொம்ப கத்தாதீங்க சார், பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆயிடும். You silence, silence. I will not tolerate any nonsense in my class. If you behave like a rowdy, I will also behave like a rowdy. Understand? Yes sir. Be serious. சார், யார் கூப்பிட்டது? லலிதா. லலிதாவா? லல்லி, ஏமா கூப்பிட்ட? What is your problem? I am here to help you. சார், தினமும் எங்க அண்ணா அடிச்சு கலாட்டா பண்றாங்க. கேட்டா என்னையும் கேலி பண்றாங்க சார். உன்னை கேலி பண்றாங்களா? ஆமா சார். Just one moment. All of you get out. இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்ல வெச்சிட்டு இருக்கீங்களா? யார் இப்படி செய்யறது? சார் நீயா? Get out. சார் என்னதான் சார் அடிச்சது? Then sit down. நான் எதுக்கு சொல்றேன்னா Sit down. என்னடா தேசமே திவாலாயிட்ட மாதிரி குதிக்கிறாரு. கேட்டது பொண்ணாச்சே. சார் இந்த 3 பேர் என்ன சார்? I see. மரியாதையா 3 பேர் வெளியே போடுங்க. இல்ல நான் எவ்வளவு தூரம் போவேன்னு எனக்கே தெரியாது. கல்கட்டா வரைக்கும் போங்க சார், கொஞ்ச நாள் போர் அடிக்காம இருக்கும். வெளியே போங்கடா வெண்ணி பசங்களா. சார் இவங்கதான் எங்க அம்மா. அடாடா பராசக்தியில பண்டர்பாய் அம்மா பார்த்த மாதிரியே இருக்கு. நமஸ்காரம். வணக்கம். ராதா, எனக்கு மாப்பிள்ளையோட அப்பாவை பிடிச்சு போச்சு. உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்காமா? என்னம்மா ராதா, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, அவங்க நினைச்சிடுறேன். என்னடா இதையெல்லாம் போய் அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு அவங்க கிட்ட கேட்டா. எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. தம்பி நான் சொல்லல, பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சான். மேற்கொண்டு ஆக வேண்டியதே பேசுவோம். பேசுவோம். அம்மா தங்கச்சி வாமா. என்னங்க பேசாம இருக்கீங்களே, பேசுங்க. என்ன சௌக்கியமா? சாயந்தரம் அந்தா காணும் சினிமாவுக்கு போமா? ஐயோ அங்க அங்க பேசுறேன், பிச்சு உதறிடுறேன். தம்பி, எனக்கு இந்த வரதட்சணைனா கொஞ்சம் கூட பிடிக்காது. எனக்கு மட்டும் இல்ல, நம்ம தேவகோட்டைக்கே பிடிக்காது. ஏன்னா அது பெரிய கோட்டை. எப்படி கேளுங்க தம்பி, என் பையன் ஸ்கூட்டர்ல இப்ப மில்லுக்கு போயிட்டு இருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன கார்ல மில்லுக்கு போகணும்னு நாங்க ஆசைப்படல, நம்ம தேவகோட்டை ஆசைப்படுது. ஏன்னா அது பெரிய கோட்டை. எந்த இடத்துல பிடிச்சோம் பத்தியாடி? கார் தானே வேணும். எங்க வசதிக்கு அது அதிகம் தான், இருந்தாலும் வாங்கி தரேன். டேய் என்னடா அது? நீ சும்மா இருமா. வேற என்னங்க வேணும்? 4 டயர் வேணும். அதான் வண்டியிலே இருக்குமே. நான் அதை மறந்துட்டேன். தம்பி, எங்களுக்கு வேற ஒண்ணு வேணாம். எங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கு. நம்ம தேவகோட்டையில எங்க வீட்டுல ஒரு நாளைக்கு 500 பேர் தங்கலாம்னா பாத்துங்களேன். அவ்வளவு பெரிய வசதி எங்களுக்கு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம பையனுக்கு ஒரு சின்ன வீடு செட்டப் பண்ணலாமான்னு தேவகோட்டை நினைக்குது. சின்ன வீடா? நீங்க தப்பா நினைக்காதீங்க. கல்யாணத்துக்கு பிறகு நம்ம கூட இருந்தா அவ்வளவு அழகில்ல பாருங்க. அதனால தனி குடுத்தம் போகலாம், அவ்வளவுதான். என்னங்க பிரிட்ஜ் எல்லாம் அவங்க வாங்கி கொடுக்க முடியாது, கவர்மெண்டா பார்த்து கட்டணும். ஐயோ அது இல்லீங்க, அந்த பழங்கள் எல்லாம் உள்ள வைப்பாங்களே, அதுக்கு பேரு ஃப்ரிட்ஜ். அவ்வளவுதானே? நீங்க கேட்காமலே நாங்க கொடுத்துறோம். நான் சொல்லல தம்பி, நீங்க கேட்டது அத்தனையும் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அப்புறம் என்ன, இந்த மாசமே ஒரு நல்ல நாளா பார்த்து முகூர்த்தத்தை வச்சிருவோம். என்னமா சொல்றீங்க? அப்போ புறப்படலாமா? அப்போ இல்லடி, இப்போ. தம்பி, ஒவ்வொரு குடும்பத்திலயும் உன்ன மாதிரி ஒரு பையன் இருந்துட்டான்னா எங்களை மாதிரி குடும்பத்துக்கு பிரச்சனையே இல்ல. இப்ப நான் நேர தேவகோட்டை போறேன், உன்னை தெருவுல நிறுத்துறேன். என்னது? சிலையா வச்சு கொண்டாட போறேன்ப்பா. நமக்கெல்லாம் எதுக்குங்க சிலை? காக்கா சிலையை அசிங்கப்படுத்திரும் நினைக்கிறியா? கவலைப்படாத, சிலைக்கு மேல ஒரு கொடை வச்சிட மாட்டேன். அப்ப நான் வச்சுமா? வாங்க. பராசக்தி வச்சுமா? எல்லாருக்கும் போயிட்டு வரேன். தங்கச்சி சொல்லிருங்க, வாடி. என்னடா அது? கல்யாணம்ங்கிறது விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கியா? சொன்னா செய்யணும். அவர் என்னமோ வாய்க்கு வந்தபடி கேட்டுக்கிட்டு இருக்காரு. நீ என்னடான்னா பூம்பு மாடு மாதிரி எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஆமா, வசதியான குடும்பம், பையனும் நல்லா இருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த சின்ன விஷயத்துக்காக இந்த சம்பந்தத்தை விட்டுற சொல்றியா? எதுடா சின்ன விஷயம்?
நாம இருக்கிற நிலையில காரும் வீடும் சின்ன விஷயமா? அம்மா நீ எதுக்குமா கவலைப்படுற? கிராமத்துல இருக்க நம்ம நிலத்தை வித்துட்டா போச்சு, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடலாம். டேய், அது உங்க தாத்தா உனக்காக எழுதி வச்சதுரா. அம்மா இது நல்லா இல்ல. என்னையும் தங்கச்சி பிரிச்சு பேசுறியா? நான் வேற அவ வேறயா? அம்மா இந்த கல்யாணம் நடக்கணும், ராதா சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் என்னவமான செய்ய தயாரா இருக்கம்மா. ராஜா, விஜய், கோச்சுக்காத லலிதா, நான் இனிமே இந்த மாதிரி லேட்டா வரமாட்டேன். ராத்திரில கண்டிப்பா உன்னை தனியா விட மாட்டேன். மன்னிச்சுக்குமா. அண்ணா, நான் தனியா இருக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா எனக்காக நீ ராத்திரி பூரா இப்படி கஷ்டப்படுறியே, அத நினைச்சாதான். லலிதா, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளுமா. ஊர்ல அவன் தங்கச்சிக்கு தங்கம் வைரம்னு வாங்கி தரான். நான் அட்லீஸ்ட் ஒரு புடவையாவது வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான். என்னமா அது? ஏன் அழற? அண்ணா, எனக்கு அப்பா அம்மா இருந்தா கூட என்னை இவ்வளவு அன்பா வச்சிருக்க மாட்டாங்க. என்னது குழந்தை மாதிரி? லலிதா, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், நீ அழக்கூடாது. இந்தா இந்த புடவை கட்டிட்டு வா, நான் உன்னை பார்க்கணும். அம்மா இன்விடேஷன்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகி வந்துருச்சு பாரு. அமக்களை படுத்திட்டேன். எங்கன்னு பாக்கலாம்? ஐய், நீ சின்ன பொண்ணு, அடக்க ஒடுக்கமா இருக்கணும், புரியுதா? ஊரெங்கும் கல்யாண ஊர்கோலங்கள், என் கண்ணோரம் என் நேரம் காலங்கள். ஊரெங்கும் கல்யாண ஊர்கோலங்கள், என் கண்ணோரம் என் நேரம் காலங்கள். என் தந்தையை என் பொன் மந்தையை போர்கூடியே வாழ்த்துங்கள். ஊரெங்கும் கல்யாண ஊர்கோலங்கள், என் கண்ணோரம் என் நேரம் காலங்கள். அது இந்திரலோகம் எட்டும், என் தந்தை மீது வானம் பூமாரிகள் தூவட்டும். கொட்டும் நேர சத்தம் அது இந்திரலோகம் எட்டும், என் தந்தை மீது வானம் பூமாரிகள் தூவட்டும். பொன் மஞ்சள் மாங்கல்யம் ஒலிவாகும் மங்கைக்கு, உனக்காக வாழ்ந்தேனே இது போதும் கண்ணுக்கு. பொன் மன்னனை யார் தேற்றுவார் கேளுங்கள்.
கார்காலங்கள் என் தங்கையை என் பொன்மங்கையை கூடியே வாழ்த்துங்கள் ஊரெங்கும் கல்யாண ஊர்கோலங்கள் என் கண்ணோரம் இந்நேரம் கார்காலங்கள். சாந்தி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச விரும்புறேன். என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? என்கிட்ட அழகு இல்லையா, பணம் இல்லையா, பர்சனாலிட்டி இல்லையா, என்ன இல்ல? அறிவுதான் நான்சென்ஸ். ஓய், ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு திமிரு இருக்க கூடாது. ஜாக்கிரதை. மரியாதையா கையெடு. என்னடி பண்ணுவ? Try to behave like a student. என்ன மட்டும் இப்படி ஒரு பொண்ணு அரைஞ்சிருந்தாலும் இந்நேரம் தூக்க மாட்டு தொங்கிட்டு இருப்பேன் தவிர இப்படி தெனாட்டா போயிட்டு இருக்க மாட்டேன். என்ன உனக்கு அறிவு இல்லன்னு அவ சொன்னா, நீ அவளை அறையவேன்னு பார்த்தா அவ உன்னை அரைஞ்சு உனக்கு அறிவு இல்லங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டா. இப்ப நானும் கன்ஃபார்ம் பண்ணுமா? விடுற இந்தப்பா, அது ஃப்ரெண்ட் உனக்கு அட்வைஸ் பண்றேன். நாமெல்லாம் ஆம்பளைங்கப்பா, இது நமக்கு மான பிரச்சனை. இது இப்படியே விட்டுலாமா? விடாதே, அவனை தொடர்ந்து போய் ஏதாவது இடைஞ்சல் செய். I'll do it. It's right. ரைட். ஆமா, இப்ப உனக்கு பழுத்தது ரைட், பழுக்க போறது லெஃப்ட். அநேகமா செவிடாயிடுவான். வாட்? சாந்தியை நான் கிட்னாப் பண்ணணுமா? எஸ், அதான் என்னுடைய பெட். அவளை கிட்னாப் பண்ணி செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல 3 நாள் வச்சிருக்கணும். அவங்க அப்பா போலீஸ் கமிஷனர். அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் அவருடைய கெஸ்ட் ஹவுஸ்ல உன்னை பெர்மனண்டா வச்சுக்குவார். இதெல்லாம் ஆபத்துப்பா. அதனால தான் சொல்றேன், நீ ஒத்துக்கிறியா இல்லையா? அப்ப தோத்து போயிட்டு ஒத்துக்க. நெவர். என் லைஃப்ல தோல்விங்கிறதே கிடையாது. இந்த பெட்டை நான் ஏத்துக்கிறேன். தட்ஸ் தி ஸ்பிரிட். ஓகே. ஏதோ காரணம் வச்சு இந்த தாடி பைய ரேக்கி விடுறான். இந்த வெறி பையலும் ஒத்துக்கிறான். என்ன ஆக போதும்? ஹலோ, நான் சாந்தி பேசுறேன். யாரு? நான் தாங்க உங்க ஃப்ரெண்டு ஜூலியட் அண்ணன் விக்டர் பேசுறேன். தங்கச்சிக்கு திடீர்னு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டோம். வர ஞாயிற்றுக்கிழமை கொளத்தூர் சர்ச்சில் கல்யாணம். நீங்க வரலனா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான். நான் வரலன்னு என்ன கொண்டு போட்டுவாளே. கண்டிப்பா வரேன்னு சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. காலையில எத்தனை மணிக்கு பஸ்ஸுங்க? காலையில 9:30க்கு ஒரு பஸ் இருக்கு. அதுல நீங்க வந்துட்டீங்கன்னா மெயின் ரோடு பஸ் ஸ்டாப்ல நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ், நான் கண்டிப்பா வரேன். யாருமா போன்ல? நாம செங்கல்பட்டுல இருந்தப்ப என் கூட படிச்சால ஜூலியட், அவங்க அண்ணன் டாடி. ஜூலியட்டுக்கு வர ஞாயிற்றுக்கிழமை திடீர்னு மேரேஜ் பிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். நான் கண்டிப்பா வரணுங்களாம். டாடி டாடி, நீங்களும் அவங்க டாடி போயிட்டு வரலாம். சாரிமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ போயிட்டு வா. போங்க டாடி, நான் எப்ப கூப்பிட்டாலும் நீங்க வரவே மாட்டேங்கிறீங்க. ஓகே. குளத்தூரெல்லாம் இறங்குங்க. என்னது, ஜூலியட்டோட அண்ணன் இங்க இருக்கேன்னு சொன்னாரு, காணுமே. ஹலோ விஜய். விஜய். ஹாய் சாந்தி. ஹலோ விஜய். ஹாய் சாந்தி, நீ எங்க? குளத்தூர்ல என் ஃப்ரெண்ட் ஜூலியட் கல்யாணம், அங்கதான் போயிட்டு இருக்கேன். அவங்க அண்ணன் வரேன்னு சொன்னாரு, இன்னும் வரல. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? நீங்க எங்க போறீங்க? அந்த கல்யாணம் அப்படி என் ஃப்ரெண்டு, அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். வரட்டுமா? விஜய், டிரைவர் வண்டி இருப்பா. நீங்களும் அங்கதானே போறீங்க, நானும் உங்க வண்டியிலே வரலாமா? ஓகே தேங்க்ஸ். கொஞ்சம் இருங்க, உட்காருங்க. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். வரேங்க. ஃப்ரெண்டு வண்டி. அது சரி, கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு காட்டுமங்கல கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அதாவது கல்யாணத்துக்கு வரவங்க குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திக்குவாங்க, அதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்காங்க. வாங்க போலாம், வாங்க. என்ன விஜய், இங்க யாருமே இல்ல? இங்க யாரும் இருக்கவும் மாட்டாங்க, யாரும் வரவும் மாட்டாங்க. விஜய், என்ன இது? சாரி சாந்தி, தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த கதவு 3 நாள் திறக்காது. What do you mean? ஐ மீன், என்கிட்ட பந்தயம் கட்டினா நான் என்ன வேணுமாலும் செய்வேன்னு உனக்கு நல்லா தெரியும்.
உன்னை கிட்னாப் பண்ணி 3 நாள் இங்க வச்சிருக்க முடியுமான்னு அருண் என்கிட்ட பந்தயம் கட்டினா. அதனாலதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். அப்ப ஜூலி கல்யாணம்? சாரி சாந்தி, ஜூலி உன் ஃப்ரெண்டு தான் எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஜூலி கல்யாணம், போன் இதெல்லாம் என் சொந்த கற்பனை. நீ சாந்தி, இந்த 3 நாள் நீ எனக்கு உதவி செஞ்சனா 4வது நாள் பூ மாதிரி உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுருவேன். ஏன், நான் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையை இப்பவே என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுடு. இல்ல எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை என்ன செய்வேன் தெரியுமா? சாந்தி, நான் எப்பவுமே ரியாக்ஷனை பத்தி கவலைப்படுறதில்ல. பந்தயத்துல ஜெயிக்கணும், அதான் எனக்கு வேணும். இத பார், இந்த காட்டுக்குள்ள நீ என்ன கூச்சல் போட்டாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அதனால வால்யூமை கொஞ்சம் குறைச்சிக்க. ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து காட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு உன் இஷ்டப்படி எல்லாம் நடந்துக்கலாம்னு நினைக்கிறியா? அது என்கிட்ட நடக்காது. சாந்தி, மறுபடியும் சொல்றேன், எனக்காக கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. இல்ல ஏதாவது தகராறு பண்ண உண்மையிலே உன்னை கிட்னாப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரும். பி கேர்ஃபுல். சாந்தி விஜய் காதல் பயணம். இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். நானும் தான் இருக்கேன், ட்ரை பண்றேன், ஒண்ணும் கிடைக்கல. இந்த விஜய் இருக்கானே, அவனுக்கு எங்கதான் மச்சம் இருக்குன்னே தெரியல, எல்லாத்தையும் தள்ளிட்டு போயிடறான். இடம் நாளை அறிவிக்கப்படும். உங்கள் நண்பன் சாந்தி விஜய் காதல் பயணம். கால்குலேஷன் எங்கேயோ மிஸ் ஆயிருக்கு, அதான் இப்படி எழுதிருக்கு. சார், யார் இப்படி எழுதினது? சத்தியமா எனக்கு தமிழ் எழுத வராது சார். இங்கிலீஷ்ல கிழிச்சு போடுவீங்களோ? தெலுங்கு தான் சார் நல்லா எழுதுவேன். நீ எழுதுவடா, நான் எப்படி படிக்கிறது? Get out. கணக்கு போட வரல, கணக்கு பண்ண வந்துட்டான். ஆத்தி ஆத்தி ராசாத்தியே, எங்க போற ஏமாத்தியே, மதுர வீர கண்ணீது, வைக ஆத்து தண்ணீது, பருப்பு இங்க வேகாதடி, பசப்பு வேலை ஆகாதடி, உதட்டையே அடிக்கடி கடிக்கிறே, உன் முகத்துல முள்ளையே விதைக்கிறே. ஆத்தி 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 ரசத்தியே, எங்க போற ஏமாத்தியே, மதுர வீர கண்ணீது, வைக ஆத்து தண்ணீது. நம்மூரு தெம்மருதே, என் செல்ல குட்டி நீ தாண்டி நாட்டிய குருது, துள்ளாதே வா அருகே, நீ சம்மதிச்சா தோளோடு மாலைய தருவே, சின்ன சம்பா நாத்து உன் சேட்டையெல்லாம் மாத்து, காமதேவ கூத்து நான் காட்ட போறேன் பார்த்து, அடி சுந்தரி கொடி முந்திரி இது என்னடி வெக்க. ஆத்தி 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 ரசத்தியே, எங்க போற ஏமாத்தியே, மதுர வீர கண்ணீது, வைக ஆத்து தண்ணீது.
கண்ணாட்டி கை பிடிப்பே பந்திட கண்ணால நாளு இப்ப குறிப்பே பாவாட பூ பறிப்பே என் நெஞ்சிலிட்டு பன்னீர் நான் அழி தெளிப்பே மேற்கு மாசி வீதி வீதி எங்கும் ஜோதி தாலி கட்டும் தேதி சொல்ல போற சேதி நவராத்திரி பல ராத்திரி சிவராத்திரி எம்மை ஆத்தி 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 ராசாத்தியே எங்க போற ஏமாத்தியே மதுர வீர கண்ணியது வைகாத்து தண்ணியது பெண்மையிலே என்கிட்ட வந்து ஆளேண்டி நீ கொஞ்சம் ஒயிலே தஞ்சாவூர் நெல் வயலே உன் நெஞ்சிலிட்டு தாலாட்டு பாடடி குயிலே போற கண்ணில் பார்த்தா நான் ஒத்துக்கிட்டே ஆத்தா நெஞ்சில் என்ன சேர்த்தா என் தாகம் எல்லாம் சீத்தா சூடேறுது சுதி ஏறுது தடுமாறுது வாடே ஆத்தி 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 ராசாத்தியே எங்க போற ஏமாத்தியே மதுர வீர கண்ணியது வைகாத்து தண்ணியது பருப்பு எங்க வேகாதடி பசப்பு வேலை ஆகாதடி உதட்டையே அடிக்கடி கடிக்கிறேன் முகத்துல முள்ளையே விதைக்கிறேன் டன் 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 தக சின்ன திமி தக சின்ன திமி தக சின்ன தா தக சின்ன திமி தாந்தா சாந்தி விஜய் காதல் விளையாட்டு 2வது நாள் இடம் நாளை அறிவிக்கப்படும் என்னடா இப்படியே நடந்தா 100 நாள் ஓடிடுமா? போற போக்க பார்த்தா 100 நாள் நான் சில்வர் ஜூபிலியே கவர் ஆயிடும் போல இருக்கு. சாந்தி காலேஜுக்கு வரும்போது இப்படி தாண்டா வருவா. அத பத்தி நீ கவலைப்படாத, பிரசவத்தை இங்கே நடத்திடுவோம். கணக்கு வருது கணக்கு. குட் மார்னிங் சார். இட்ஸ் a bad morning. Go to your class. இந்த சாந்தி விஜய் விவகாரத்தினால லொட லொட லொடன்னு ஆடி போச்சு நோட்டீஸ் போர்டு. இவங்க என்ன கால்குலேஷன்ல இருக்கிறாங்கன்னு கன்ஃபியூசிங்கா இருக்குதே. என்ன மேன் விளையாட்டு? எனக்கு சடுகுடு கூட சரியா விளையாட தெரியாது சார். அதனாலதான் இந்த மாதிரி விளையாட்டுல இறங்கிட்டீங்களா? இது அவங்க விளையாட்டு சார். மேற்கொண்டு இத பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா அசிங்கமா போர்ட்ல எழுதாதீங்க. நேரா என் ரூமுக்கு வந்து என் காதுக்குள்ள கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி சொல்லிட்டு போகணும். என்ன? ஹலோ சார், ஹலோ, தயவு செஞ்சு கொஞ்சம் வாங்க சார். என்னம்மா லபோதிபன் கத்துற? என்ன விஷயம்? ஒரு அயோக்கிய பையன் என்ன இங்க கொண்டு வந்து அடிச்சு வச்சுட்டான் சார். அப்படியா? சார், உங்களை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தெரியுது. கொஞ்சம் கதவை திறந்து விடுங்க சார். உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன். இருமா வரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் அம்மா. இந்தாங்க. அசல கொடுக்காம வட்டி மட்டும் கொடுத்தா எப்படி? அசலா? ஆமாண்டி என் கண்ணு.
சாந்தி வா சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம். உன் கோபத்தை என் மேல காட்டு, சாப்பாடு மேல காட்டாத. வா சாப்பிடலாம். உன் கையால சாப்பிடறதுக்கு நான் ஒன்னும் ரோஷம் கிட்ட வரல. இந்த பாரு, நீ சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. சாப்பிடலன்னா நான் ஒன்னும் செத்து போயிட மாட்டேன். நீ சாப்பிடாதனால நானும் பட்னியா இருக்கேன். இன்னைக்காவது கொஞ்சம் சாப்பிடு. கமான் ப்ளீஸ். ஓகே, நான் சாப்பிடுங்கிறதுக்காவது கொஞ்சம் சாப்பிடு. என்ன சிம்பத்தைஸ் பண்ண பாக்குறியா? நீ சாப்பிடலன்னா எனக்கு என்ன? இத பாரு, கடைசியா சொல்றேன், நான் இங்க இருக்கிற வரைக்கும் சாப்பாடு மட்டும் இல்ல, ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு அகங்காரம் இருக்கக்கூடாது. இந்த காட்டுக்குள்ள நீ தனியா இருக்க, நான் நினைச்சா உன்னை என்ன வேணும்னாலும் செய்ய முடியும். ஜாக்கிரதை. என்ன பயமுறுத்துறியா? உன்னால என்ன செய்ய முடியும்? நீ ஆம்பளையா இருந்தா என்ன தொட்டு பாரு. என்கிட்டயே பந்தயம் கட்டுறியா? முதல்ல நீ வெளியே போ. என்னால என்ன செய்ய முடியும்னு சவால் விட்டியே, அதுக்காகத்தாண்டி வந்தேன். மரியாதையா வெளியே போ. வெளியில போறதுக்காக நான் உள்ள வரலடி. குட் ஈவினிங். ஹலோ ஜூலியட், வாமா. என்னம்மா இது, கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் கூட ஹனிமூனுக்கு போகாம இங்க வந்து நிக்கிற? ஆமா, சாந்தி எங்க? சாந்தியா? அவளை பார்க்கத்தான் அங்கிள் நான் இங்க வந்திருக்கேன். என்னம்மா சொல்ற? சாந்தி உன் கல்யாணத்துக்கு தானே வந்தா? எனக்கு கல்யாணம்னு யார் சொன்னாங்க? உங்க அண்ணன் தாம்மா போன் பண்ணா. நல்லா இருக்கு அங்கிள், எனக்கு அண்ணனே கிடையாது. என்ன அங்கிள், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஒண்ணும் புரியலையே. எஸ், நான் கமிஷனர் சந்திரசேகரன் பேசுறேன். நீங்க யாரு? நான் சாந்தியோட காலேஜ் மேட் பேசுறேன். என்ன விஷயம்? சாந்தி வீட்டுல இருக்காங்களா சார்? சாந்திய விஜய்ங்கிற ஸ்டூடெண்ட் கடத்திட்டு போய் செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சிருக்கிறேன் சார். ஒரு போலீஸ் கமிஷனர் பொண்ணுக்கு இந்த கதினா சாதாரண மக்களுடைய கதி என்ன ஆகும் சார்? கமிஷனர் சார், இதுக்கு நீங்க உடனே நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். சாரி சாந்தி, இந்த 3 நாளா ராவண ஸ்டைல்ல உன்னை அசோகவனத்துல வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உன்னுடைய கோஆபரேஷனுக்கு ரொம்ப நன்றி. அப்பா, உன் பேர் தானே விஜய்? ஆமா சார். எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை கடத்திட்டு வந்திருப்ப? சார், அது வந்து டோன்ட் டாக். இன்ஸ்பெக்டர், டேக் ஹிம். கொஞ்சம் இருங்க இன்ஸ்பெக்டர். அப்பா, உண்மையை சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே? சொல்லு.
அவர் என்ன கிட்னாப் பண்ணலப்பா. ஆமாப்பா, நானே தான் அவரோட வந்தேன். உன்னால நான் தலை நிமிர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அத்தனை பேர் மத்தியில் அப்படி ஒரு பொய்ய சொல்லி என்ன தலைகுனிய வச்சுட்டியம்மா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. அவனை காப்பாத்துறதுக்காக என் கௌரவத்தை காத்துல பறக்க விட்டுட்டியே. அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதுப்பா. 3 வருஷம் நான் அவரோட படிச்சிருக்கேன். அவரோட கேரக்டர் பத்தி எனக்கு நல்லா தெரியும். வெட்டு கட்டினா அதுக்காக தன்னோட லைஃபையே ரிஸ்க் பண்ணிடுவாரு. அதை தவிர வேற எந்த கெட்ட பழக்கமும் இல்லப்பா. அப்போ அவன் உன்னை கடத்திட்டு போனது தப்பு இல்லைன்னு சொல்றியா? அப்படி சொல்லப்பா, பந்தயத்துல வெற்றி அடையணுங்கிறதுக்கு தான் இப்படி செஞ்சாரே தவிர வேற எந்த நோக்கமும் இல்லப்பா. நான் இருந்தது ஒரு காடு. அந்த காட்டுல 3 நாள் அவரோட தனியா இருந்திருக்கேன். அவர் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஆனா அந்த 3 நாள்ல ஒரு தடவை கூட என்ன தனி நிமிர்ந்து பார்த்தது இல்லப்பா. இந்த 3 வருஷமா அவரோட கேரக்டர் லவ் பண்ணேன். இந்த 3 நாள்ல அவரையே லவ் பண்ணிட்டேன்ப்பா. அதுக்காக தான்ப்பா அப்படி போய் சொன்னேன். இப்ப சொல்லுங்க, நான் செஞ்சது தப்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்கப்பா. சாந்தி, இதுவரைக்கும் தாய் இல்லாத குறைய உனக்கு தெரியாமலேயே வளர்த்துட்டேம்மா. ஆனா இன்னைக்கு அதை மறந்துட்டேன். காரணம் நான் போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ். என்ன மன்னிச்சிடமா? அப்பா, சாந்தி, உன் சந்தோஷத்தை கொடுக்க நான் நிக்க மாட்டேமா. அந்த தைரியமும் எனக்கு இல்லை. நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதாமா என்னுடைய ஆசை. அப்பா. காவல் புரிந்தவன் காதல் அறிந்தவன் யாரது மன்மதனா? ஆயுள் வரை ஒரு காதல் சிறை தர நேரினில் வந்தவனா? கங்கையோடு மெல்ல மெல்ல காவிரி சேராதோ? நீரும் நீரும் சேரும் போது தாகமும் தீராதோ? காவல் புரிந்தவன் காதல் அறிந்தவன் யாரது மன்மதனா? ஆயுள் வரை ஒரு காதல் சிறை தர நேரினில் வந்தவனா? கங்கையோடு மெல்ல மெல்ல காவிரி சேராதோ? நீரும் நீரும் சேரும் போது தாகமும் தீராதோ? நகரும் பூவின் கொடி கொஞ்சம் நடந்து வா இப்படி. எந்தன் கண்ணுக்குள் நின்றாடும் உன் பிம்பம் என்னாலும் கலையக்கூடாதடி. கொஞ்சம் விலகி போ அப்படி. அன்பே என் தோளில் பொன்மாலை நீ சூடும் மண்ணாளில் பழுது நியாயப்படி. நாடும் என்ன தோழி தேர்வோம் கொஞ்ச நாழி. காவல் புரிந்தவன் காதல் அறிந்தவன் யாரது மன்மதனா? ஆயுள் வரை ஒரு காதல் சிறை தர நேரினில் வந்தவனா? நீரும் நீரும் சேரும் போது தாகமும் தீராதோ?
மடியில் வாலாட்டவா கண்ணே கல்யாண கோலங்கள் நாம் காணும் முன்னாலே சந்தோஷம் நாம் காணவா ஏதோ ஒன்றை கண்டு பூவை கிண்டும் வண்டு காவல் புரிந்தவன் காதல் அறிந்தவன் யாரது மன்மதனா ஆயுள் வரை ஒரு காதல் சிறை தர நேரில் வந்தவனா கங்கையோடு மெல்ல மெல்ல காவிரி சேராதோ நீரும் நீரும் சேரும் போது தாகம் தீராதோ குரு இந்த அநியாயத்தை பாத்தீங்களா மிஸ்டர் அருண், தனித்தனியா போய்கிட்டு இருந்த நாங்க 2 பேரும் இப்ப ஒரே மோட்டர் பைக்ல போறதுக்கு காரணமே நீங்க தான். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். மிஸ்டர் அருண், நீங்க ஒரு முடிவு பண்ணீங்க, கடவுள் ஒரு முடிவு பண்ணிட்டாரு. உங்க மூஞ்சியை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஐ எம் சோ சாரி ஃபார் யூ. போலாமா விஜய்? ஓய், தள்ளிட்டு போறானே. இப்படி ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டிருந்தா இந்நேரம் தூக்க மாட்டேன், தொங்கிருப்பேன ஒழிய இப்படி பெனாட்டம் மோட்டர் பைக்ல உட்கார மாட்டேன். ஆனா உன்ன என்ன புடி அங்க பார், உன் ஆளையே புடிச்சிட்டான். கைடுறா டேய், அவன் இன்னும் தாடியை பெருசா வளர்த்து கையில ஒரு புட்டியை கொடு, தேவதாஸ் மாதிரி இருக்கும். பக்கத்திலே நாய்க்குட்டி கொலைக்காத. குட் மார்னிங் தம்பி, கொஞ்சம் எம்பி நில்லு, முகமே தெரியல. என்ன கால்குலேஷன்ஸ்ல இப்ப என் ரூமுக்கு வந்திருக்கீங்க? நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் வருது. வர வேண்டாம்னு ஸ்டாப் பண்ண சொல்றியா? இல்ல சார், மேத்ஸ்ல இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ஸ் கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா. மேத்ஸ்ல எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இந்த அட்டையில இருந்து அந்த அட்டை வரைக்கும் முடிஞ்சா படிங்க, விதி இருந்தா பாஸ் பண்ணுங்க. இந்த புக்கு நம்ம கிட்ட இருக்குடா. நல்ல வேலை உங்ககிட்ட இருந்துச்சோ என் புத்தகம் தப்பு. சார். லலிதாவா, வாமா வா, கூச்சப்படாம வா, தைரியமா வா. இனிமே இவரு நம்மள கண்டுக்க மாட்டாரா? வாடா போலாம். உட்காரு. பரவாயில்ல சார். என்ன விஷயம்? சார், நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் வருது. ஓஹோ, உன் கால்குலேஷன் எனக்கு புரிஞ்சு போச்சு. இத பாரு, எப்படி நிச்சயமா நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கி ஆகணும். தேங்க்ஸ் சார். ஆனா அதுல ஒண்ணு, பரீட்சைக்காக இந்த புஸ்தகம் பூரா படிச்சு நீ எழுதணும்னு நினைச்சீன்னா உனக்கு வயசாயிடும், நானும் ரிட்டையர் ஆயிடுவேன். அதனால சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன், உனக்கு மட்டும் தரேன். ஆனா எல்லார்ட்டையும் சொல்லிடக்கூடாது. இல்ல சார். என்ன? ஐயோ, என்ன சார்? நான் மறந்து போய் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன். ஒண்ணு செய்ய, மண்டே மார்னிங் வந்து வாங்கிட்டு போயேன். இல்ல சார், இன்னைக்கு தந்தா சனி ஞாயிறு நான் வீட்லயே படிச்சுக்குவேன். வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறேன் சார். ப்ளீஸ் சார். ஓகே ஓகே, உன் கால்குலேஷன் கரெக்ட் தான். அப்ப ஒண்ணு செய், 8 மணிக்கு மேல வீட்டுக்கு வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னம்மா நீ, நான் என்ன பெருசா செஞ்சுட்டேன் தேங்க்ஸ் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு. ஒரு சின்ன உதவி சார். என்ன குரல் திடீர்னு கண்டசாலா மாதிரி ஆயிப்போச்சு? ஊரைய பேத்துக்கிட்டா குதிச்ச? இல்ல சார், நானும் புடவை கட்டிட்டு வரலாமான்னு. கண்ணா, நீ பேண்ட் போட்டாலே அசிங்கமா இருக்கிற, புடவை கட்டிக்கிட்டா ரொம்ப அசிங்கமா இருப்ப. அப்ப தாவணி முதல்ல போனி. இன்னைக்கு நாம வச்சிருந்த வெடியோட கால்குலேஷன் கணக்கு அவுட். குரு ப்ரொஃபசர் வராரு. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். என்னது ஆச்சரியமா இருக்குது, எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க. என்னுடைய கால்குலேஷன்ஸ் ஏதோ மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏனியோ, நீங்க எல்லாரும் திருந்துட்டீங்க. கீப் இட் அப். அமிர்தம். எஸ் சார். கோபி. எஸ் சார். கஜேந்திர சௌந்தர்ய வீர வெங்கட ராஜ ராஜேஸ்வரி. எஸ் சார். அப்பா. ஷேக் ஃபக்ருதீன். எஸ் சார். வனிதா. எஸ் சார். சுமிதா. எஸ் சார். சந்திரசேகர். எஸ் சார். துரை. எஸ் சார். காமினி. எஸ் சார். பாரதி ராஜா. எஸ் சார். மணி. எஸ் சார். அருண். 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 My dear friends,
நீங்க பிறந்து 20 வருஷம் இருக்கும், நான் இந்த காலேஜில் சேர்ந்து 20 வருஷம் இருக்கும். தட் மீன்ஸ் உங்க வயசு என்னுடைய அனுபவம், என்னுடைய கால்குலேஷன்ஸ்ல எத்தனையோ பிளஸ் எத்தனையோ மைனஸ் நான் பார்த்துட்டேன். ஆனா இன்னைக்கு அல்ஜிப்ராவில் ஒரு கணக்குக்கு ஆன்சர் எனக்கே தெரியல. எனக்கு ஆன்சர் தெரியலங்கிறதுக்காக எவனாவது என்ன பைத்தியக்காரன் நினைச்சான்னா அவனை விட பைத்தியக்காரன் வேற யாருமே இருக்க முடியாது. இங்க இப்ப வெடி வெடிச்சது யாருன்னு நான் கேட்டா நிச்சயமா பதிலே வராது. நீங்க சொல்லாம போனாலும் எனக்கு தெரியாமலும் போகாது. You damn scoundrel! You bloody swine! You third-rate blackguard! அடியில வெடி வச்ச நாயே, உன்ன மாதிரி பொறுக்கி பசங்களுக்கு இந்த காலேஜில் இடமில்லை. You are dismissed from the college. Get lost! மிஸ்டர் ராமானுஜம், உங்களால என்ன இந்த காலேஜில இருந்து தான் டிஸ்மிஸ் பண்ண முடியும். நான் யாரு, என் பேக்ரவுண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் நினைச்சா உங்களை இந்த லைஃப்ல இருந்தே டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. Be careful. You go. சார், சார், சார். அடடே, லலிதாவா? வாமா. வணக்கம் சார். என் கால்குலேஷன் கரெக்டா தான் இருக்குது. உனக்காதான் காத்துக்கிட்டு இருக்கேன். சார், எக்ஸாமினேஷன் நோட்ஸ் தரேன்னு சொன்னீங்களே, அதுக்காகத்தான். அதைத்தாம்மா மேல ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வா தரேன். சரி சார். வீடு ரொம்ப அழகா இருக்கு சார். என்னடா ஒரு காலேஜ் ப்ரொஃபஸருடைய வீடு இவ்வளவு அழகா இருக்குதுன்னு பாக்குறியா? ப்ரொஃபஸர் வேலை எனக்கு ஒரு ஹாபி தான். என்னுடைய மெயின் பிசினஸே வேற. வீட்ல ஆண்டி இல்லையா சார்? ஓ, இருக்கிறாளே. அவ ரொம்ப ஷை டைப். பெட்ரூமை விட்டு வெளியிலேயே வரமாட்டா. வா காட்டுறேன். என்ன சார், ஆண்டி பெட்ரூம்ல இருக்காங்கன்னு சொன்னீங்க, எங்க காணுமே? ஏன் இல்ல? அதோ அழகா இல்ல? என்ன, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? நீங்க ஒண்ணும் தப்பா சொல்லல, நான் தான் தப்பான எடுத்துக்கு வந்துட்டேன். வந்ததுதான் வந்துட்டேன், தப்பு பண்ணிட்டே போயிட. என்ன செருப்பால் அடிப்பேன்னு சொல்ல போறியா? சில்மிஷம் இறங்கிட்டா செருப்படிக்க தயாரா இருக்கணும். நான் தயாரா இருக்கிறேன், நீ தயாரா? வழக்கமா இதுக்கெல்லாம் கதவை மூடுவாங்க, அதனால தான் மூட்டம். மணி 9. ப்ரொஃபசர் வீட்டுக்கு போன லலிதாவை இன்னும் காணோம். Don't cry, baby. என்ன நீ காலேஜில் படிச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு இருக்கிற? மறுபடியும் உனக்கு என்னைக்காவது நோட்ஸ் தேவைப்பட்டா நீ தாராளமா இங்க வரலாம். சார், லலிதா யாரையுமே காணும். லலிதா, ஏமா ஏன்பா அண்ணனும் தங்கச்சியும் ஏன் இப்படி குமுறி குமுறி அழுவுறீங்க? ஊர்ல உலகத்துல நடக்காது இப்ப என்ன நடந்து போச்சு? இந்தா இத வாங்கிட்டு போய் உன் தங்கச்சிக்கு சீக்கிரமா கல்யாண ஏற்பாட்டை கவனி. வாங்கிக்கப்பா. இந்தா. உன் பணைய கால் தூசுக்கு சமானம்டா. எங்களுக்கெல்லாம் காலேஜ்ல குருவா இருக்க வேண்டிய நீ இப்படி காட்டு மிருக மாதிரி நடந்துட்டு இருக்கியடா. அண்ணா, இந்த மாதிரி விஷயங்கள்ல மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசமே கிடையாதுப்பா. உன்னை நடு வீதியில நிக்க வச்சு நான் நியாயம் கேட்கிறேன்டா. சும்மா வீதி, ரோடு, தொகுதி, வட்டம், மாவட்டம்னு அலையாத. ஏழைங்க எவ்வளவு கத்தினாலும் நியாயம் கிடைக்காது. பேசாம தங்கச்சி பாப்பாவை ஒரு சைக்கிள் ரிக்ஷால வச்சு ஜாக்கிரதையா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. ஏழைங்களோட வாழ்வும் உயிரும் உனக்கெல்லாம் விளையாட்டா இருக்குல்ல ராமானுஜம். உன் கால்குலேஷனுக்கு நான் ஒரு முடிவு கட்டேன்டா. சத்தம் போட. இந்த ராமானுஜத்தோட கால்குலேஷனுக்கு முடிவு கட்டுறதுக்கு இன்னொரு ராமானுஜம் பிறந்து வரணும்டா. என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துட்டியடா. உயிரோடு இருக்க கூடாது.
அண்ணா என்னம்மா? நான் ஒண்ணு சொல்லுவேன், செய்வியா? என்னம்மா சொல்ல போற? நடந்ததை யாருக்கிட்டையும் வெளியில சொல்லாதேன்னு போறேன், அவ்வளவுதானே? எப்படிமா நான் சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? என் தங்கச்சி கெட்டு போயிட்டா நான் எப்படிமா வெளியில சொல்லுவேன்? நீ அடிக்கடி சொல்லுவீங்க, ஏதாவது அவமானம் ஏற்பட்டா தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போயிடுவேன்னு. என்னை விட்டுட்டு போயிடாதுண்ணா, எனக்கு யாருமே இல்லைண்ணா. லலிதா, நான் உன்னை தனியா விட்டுட்டு போக மாட்டேம்மா. சத்தியமா சொல்ல, நான் உன்னை விட்டு போக மாட்டேம்மா. உன்னை விட்டு போக மாட்டேம்மா. லலிதா, என்னம்மா இப்படி செஞ்சுட்டே? என்ன ஏமாத்திட்டேம்மா? அம்மா, இதுக்கு தானம்மா என்கிட்ட நீ சத்தியம் வாங்கிட்டேன். தோட்டத்துக்கெல்லாம் தூக்குல தொங்குவேன் நான் தானேம்மா சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நீ தொங்கிட்டியம்மா. ஐயோ ஐயோ அம்மா, என்ன தனியா விட்டுட்டு போயிடாது. நீ என்கிட்ட கதறி எழுதிட்டு இப்ப என்ன தனியா விட்டு போயிட்டியம்மா. எனக்கு யாருமா இருக்கா? ஐயோ ஐயோ ஐயோ. கரண்ட் ஆஃப் ஆயிப்போச்சே. அண்ணே, கேண்டில் வச்சிருக்கேன், படி. விஜய், அண்ணே, என்னப்பா? அப்பா, இத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் அதை நீ மறக்கலையா? மறக்கணும்னு நினைக்கும் போதாமா அந்த நெருப்பு இன்னும் கொழுந்து விட்டு எரியுது. ஏமா, என்ன மறக்க சொல்றியே தவிர அதை நினைச்சு நீ தானே அழுதுகிட்டு தானமா இருக்க? என்னடா பண்ண சொல்றேன்? Your attendance, please. Arun. Yes, sir. Please button up your pants and sit down. Amarudam. Yes, sir. Anuradha. Yes, sir. Appuswamy. கோபி. Yes, sir. என்னடா பேரு? வாயில நுழைய மாட்டேங்குது. கோபி பேர பாரு. கஜேந்திர சௌந்தர்ய வீர வெங்கட ராஜ ராஜேஸ்வரி. Yes, sir. எவ்வளவு அருமையான பேரு. ஒரு தடவைக்கு 10 தடவை சொல்லலாம். அப்படி இருக்கணும் பேர். என்ன? Thank you, sir. சந்திரகலா. Yes, sir. லலிதா. லலிதா இங்க வரல, சார். I see. அவ ஏன் வரலன்னு தெரியுமா சார்? My dear students, just 1 minute. Principal room வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அப்பு, நாளைக்கு என் தங்கச்சி கல்யாணம் ஞாபகம் இருக்குல்ல? தங்கச்சி மறக்க முடியுமா? ஏண்டா, உன்னை சாட்டர்டே சண்டே வீட்டுக்கு வர சொன்னேன், ஏண்டா வரல? தங்கச்சி திடீர்னு போயிட்டா. எங்க? ஊருக்கு.
ஊருக்கு போயிட்டா அதான் வர முடியல. சரி, நான் ஒரு பெட்டு கட்டுறேன், அதை உன்னால செய்ய முடியுமா? செய்ய முடியுமான்னு கேட்டா எனக்கு கெட்ட கோபம் வரும். இல்ல, ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் முடியலன்னு சொல்லக்கூடாது. முடியலங்கிற வார்த்தை ஹிஸ்டரியிலே கிடையாது. இத நான் ஏத்துக்கிறேன். அவசரப்படாத. இது வரைக்கும் இந்த காலேஜ்ல உன்னால இவனை அடிக்க முடியுமா அவனை அடிக்க முடியுமான்னு தான் பெட்டு கட்டிருக்காங்க. ஆனா இது உண்மையிலேயே உன் தைரியத்தை சோதிக்க போற பெட்டு. அதனால தான் சொல்றேன், விஷயம்